தமிழக முதலமைச்சர் ஆவாரா இளைய தளபதி விஜய்? தமிழ்நாட்டில் திரைப்பட நடிகர்களின் அரசியல் ஆளுமைகள். அரசியலில் களமிறங்கி வென்றவர்கள் யார், வீழ்ந்தவர்கள் யார்? தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, பாக்யராஜ், டி ராஜேந்தர், நடிகர் கார்த்திக், சரத்குமார், விஜயகாந்த், கமல்ஹாசன் என அதன் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். பெரும்பாலும் தமிழகத்தை ஆண்டவர்கள் திரைப்பட நடிகர்களே. ஆரம்பத்தில் திமுகவில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் எம்ஜிஆர். அந்த கட்சியில் ஏற்பட்ட சர்ச்சைகள் காரணமாக அவர் வெளியேறி தனி கட்சியை தொடங்கினார். அதுவும் அவருக்கு நெருக்கமான தொண்டராக இருந்த அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவராக தொடங்கியது எம்ஜிஆரின் அதிரடி அரசியல் வியூகம். அன்று விஜய் அரசியலில் இப்போது எப்படி பரபரப்பு நிலவி இருக்கிறதோ அதே போன்றதொரு நிலைமைதான் இருந்திருக்கிறது. ஏராளமான மக்களின் செல்வாக்கை பெற்றவராக இருந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மட்டுமல்ல, சிவாஜி கணேசனும் திமுகவில் இருந்தவர்தான். அன்றைய நிலையில் தன்னை தேசியவாதியாக காட்டிக்கொண்டார். தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புது கட்சியை தொடங்கிய ஜனதா தளம் கட்சியுடன் இணைந்த அவர் பின்னர் அரசியலை விட்டே ஒதுங்கிவிட்டார். அதன் பிறகு எம்ஜிஆரின் கலை உலக வாரிசாக கருதப்பட்ட பாக்யராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி அவரது அரசியல் பயணம் வெற்றி காணவில்லை. இவரை போல திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர்தான் டி ராஜேந்தர். அதே திமுகவில் இருந்து வெளியேறி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தேர்தல்களில் போட்டியிட்டு அதில் அவர் வெற்றி காணவில்லை. இதே போன்று திமுகவில் ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் சரத்குமார். அதிலிருந்து விலகி இறுதியாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கி அரசியல் கட்சிகளில் கூட்டணியாக சேர்ந்து களம் கண்டு வருகிறார். இதே போன்று நடிகர் கார்த்திக் மனித உரிமை காக்கும் கட்சி என பெயரிட்டு கட்சியை தொடங்கிய அவர் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி காணவில்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அரசியல் உலகில் உச்சத்தை தொட்டவர் என அடித்து கூற வேண்டுமென்றால் விஜயகாந்த் மட்டுமே. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராகி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி உள்ளிட்டோரை எதிர்த்து கேள்வி எழுப்பியவர் என உரக்க கூறும் அளவிற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களிலும் குறிப்பிட்ட ஒரு கட்சியாக அவர் மறைந்தாலும் பார்க்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் சினிமா துறையை சேர்ந்த சீமான் நாம் தமிழர் கட்சியை தொடங்கி காரஞ்சாரமாக அரசியல் விமர்சனங்களை எழுப்பி மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். கணிசமான வாக்கு வங்கியும் அவரது கட்சிக்கு உண்டு. இதே நேரத்தில் தமிழக முதலமைச்சரின் மகன் உதயநிதி ஸ்டாலின் திரைத்துறையில் இருந்து பிரபலமாகி திமுகவின் அரசியல் வாரிசாக விமர்சனங்களுக்கு உள்ளாகி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் நிலையில் அடுத்த துணை முதல்வர் அவர்தான் என்றெல்லாம் சில கட்சிகள் விமர்சனங்களையும் தொடுக்காமல் இல்லை. இந்த நிலையில்தான் நடிகர் விஜயும் அரசியலில் தடம் பதித்திருக்கிறார். திரளான ரசிகர் பட்டாளத்தையும் அவரது நடிப்பின் மூலமாக சிறியவர்கள் வரை பெரியவர்கள் வரை குடும்பத்திலும் நன்மதிப்பை பெற்றவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் விஜய். அவரது தேர்வில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட போகிறார்கள்? மீண்டும் திரைத்துறையில் ஒரு ஜாம்பவான் தமிழகத்தை ஆள போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.